கேளுங்கள். ஆவியிலும் இன்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தாமே இயேசுவினுடைய திரு இருதய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து வாழக்கூடியவர்களாக, இயேசுவினுடைய திரு இருதயத்தை போல நாமும் அன்புள்ளம் கொண்ட மக்களாக, பிறருக்கு இறங்கி உதவி செய்யக்கூடிய மக்களாக வாழக்கூடிய நல்ல மனதை இறைவன் நமக்கு தந்தருளும்படியாக சிறப்பான விதத்தில் இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோ. என்றும் நிலைத்திருக்கும் உமது ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 22 முதல் 31 முடிய. அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள்.
பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்ட செத்தவை மற்றும் பறைத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழை விழித்தெழுங்கள், வையரையை நான் விழித்தெழச் செய்வேன். பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாருங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறைவசனங்கள் 12 முதல் 17 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனங்கள் 12 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை.
நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் மோசே வழியாக 10 கட்டளைகளை கொடுத்தார். அதனை தொடக்க காலத்திலே மக்கள் 613 கட்டளைகளாக சட்டங்களாக தங்களுக்கென்று பிரித்து கொண்டார்கள். இவற்றையெல்லாம் செய்யக்கூடியவை, இவற்றையெல்லாம் செய்யக்கூடாதவை என்று தங்களுக்குள்ளாக பல சிறு சிறு சட்டங்களாக மோசேயினுடைய கடவுள் கொடுத்த அந்த கட்டளைகளை அவர்கள் பிரித்து கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வாறு அந்த மக்கள் பிரித்து வைத்திருந்த 613 சட்டங்களையும் 2 சட்டங்களுக்குள்ளாக கொண்டு வந்து விடுகின்றார். ஒன்று பிறரன்பு, இறையன்பு. முதலாவதாக, அனைத்திற்கு மேலாவதாக இறைவனை அன்பு செய்ய வேண்டும், தன்னைத்தான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற இந்த 2 கட்டளைகளுக்குள்ளாக ஆண்டவர் அதனை சுருக்கி விட்டதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, அன்பின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்ததால், உணர்ந்திருந்ததால் இப்படிப்பட்ட அருமையான பாடத்தை ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். வெறுமனே வாய்வழியான பாடமல்ல, இது செயல் வழி பாடம். தான் பாடுகள் படுவதற்கு முன்பதாக சீடர்களுடைய பாதங்களை கழுவி அன்பிற்கான ஒரு இலக்கணத்தை ஆண்டவர் நமக்கு கற்று தந்துவிட்டார். முத்தாய்ப்பாக பாடுகளின் உச்சமாக சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையும் அவருடைய அன்பின் எடுத்துக்காட்டாக, சாட்சியாக நமக்கு விளங்குகின்றது. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அன்பு கள்ளம் கபடமற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்பு மக்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த கட்டளையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் நம்முடைய அன்பு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அன்பாக, சுயநல அன்பாக, முகமுடிகளை அணிந்து செயல்படக்கூடிய ஒரு போலி அன்பாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அன்பினை நாம் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சீடர்கள் என்று அழைப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது. எப்படி ஒரு தாய் அன்பு உண்மையான அன்பாக இருக்கின்றதோ, மற்றவர்களுடைய தேவையின் பொருட்டு அவர்களுடைய ஆபத்திலே இருக்கின்ற பொழுது அதனை உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அன்பு ஆழமானதாக இருக்கின்றதோ, அப்படிப்பட்ட அன்பை நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய பல சிக்கல்களுக்கு, பிரச்சனைகளுக்கு நம்மால் தீர்வு கண்டுவிட முடியும். ஏன், பல நேரங்களில் நம்முடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்கிற பொழுது பிரச்சனைகளே எழுவதற்கான வாய்ப்பு கிடையாது. நாம் யாரை அதிகமாக அன்பு செய்கிறோமோ, யாரிடத்திலே உண்மையான அன்பு கொண்டிருக்கிறோமோ, அவர்கள் செய்கின்ற தவற்றினை நாம் பெரிதுபடுத்துவது கிடையாது. மாறாக, யாரிடத்தில் போலி அன்பு கொண்டிருக்கிறோமோ, யாரை வெறுமனே பெயரளவிலே மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரு தோற்ற பிம்பத்திலே அன்பு செய்கிறோமோ, அங்கே அவர்கள் சிறிய தவறுகள் செய்தாலும் அதனை பெரியதாக நாம் மாற்றி அதனை பிரச்சனைக்குரிய ஒன்றாக மாற்றிவிடுகிறோம். இன்றைய நம்முடைய குடும்பங்களிலிருந்து இன்றைய பெரிய சமூகம் அல்லது அரசியல் மேடை வரை இன்றைய நடைமுறை உலகத்திலே இருப்பது இதுவாகத்தான் இருக்கின்றது.
ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு இல்லாத காரணத்தினால்தான் இன்று அனைத்து தளங்களிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மீண்டும் நமக்கு நினைவுறுத்தக்கூடிய செய்தி, நான் உங்கள் மீது அன்பு கொண்டிருந்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டிருங்கள். அன்பு மக்களை, நம்முடைய அன்பை இன்றைய நாளிலே சற்று புடமிட்டு பார்ப்போம். என்னுடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்கிறதா, அல்லது எதிர்பார்க்கக்கூடிய போலி அன்பாக முகமூடி தரித்து இடத்திற்கு இடம் மாற்றக்கூடிய, மாறுதல் படக்கூடிய, ஆளுக்கு ஆள் மாறுதல் படக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை இப்படிப்பட்ட போலி அன்புகளை, முகமுடி அணிந்த அன்புதனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தோம் என்று சொன்னால், அதிலிருந்து மாற்றம் கண்டு ஆண்டவர் விரும்புகின்ற உண்மையான அன்பினை, எந்த அளவிற்கு என்று சொன்னால் நம்முடைய உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உண்மையான அன்பினை, சுயநலமற்ற பொதுநலம் வாய்ந்த அன்பினை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற கடைபிடிக்க முயற்சி செய்வோம். அப்படி அந்த ஒரு தூய்மையான அன்பிற்கு உள்ளாக நாம் கடந்து வந்து விட்டோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அன்பு நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம்முடைய இல்லத்திலிருந்து மற்றவர்களுக்கும் கடந்து சென்று அனைவரையும் அப்படிப்பட்ட அன்பால் ஆட்கொள்ள செய்யக்கூடிய ஒரு அன்பாக மாறிவிடும். எனவே அப்படிப்பட்ட தூய்மையான அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து இயேசுவினுடைய அன்பிற்கு உண்மையான சாட்சிகளாக வாழக்கூடிய நல்வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. நீரில் மீனிடம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனிடம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞாலம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞாலம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும். ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. அன்பு மக்களை, ஏற்கனவே அறிவித்தவாறு நாளை நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி காலை 9 மணிக்கு நடைபெறும். விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்பு மாணவர்களோடு இணைந்து சிறப்பிக்கக்கூடிய சிறப்பு திருப்பலியாக ஞாயிறு காலை 9 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இயேசுவின் இருதயமே
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையை வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். நிலையான புகழுக்குரிய தூய நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.